ஹே கைஸ், வெல்கம் டு ஸ்டோரி ஃப்ளிக் தமிழ். இந்த வீடியோவில் 2011 வெளிவந்த பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் பாகம் 4 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வெளிவந்த 3 படங்களோட வீடியோவும் போட்டாச்சு. அந்த படங்களோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு படகுல 2 மாலுமிங்க கடலில் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க விரித்து வச்ச வலையில் மீன் வந்து விழாமல் ஒரு வயசானவர் அந்த வலையில் மாட்டிக்கிறாரு. இவர் யாராக இருக்குன்னு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இறந்து போன மாதிரி தான் அவர் இருக்கார். திடீர்னு பார்த்தா அவர் டக்குன்னு கண்ணு முழிக்கிறாரு. அந்த வயசானவரை அரசர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. அந்த வயசானவர் அரசர்கிட்ட ஒரு டைரியை கொடுக்குறாரு. இந்த சீன் நடக்கிறது ஸ்பெயின் நாட்டில். இவர் பான்சிடிலியான் கப்பலை பார்த்ததா சொல்கிறாருன்னு ஒருத்தன் சொல்ல, இன்னொருத்தன் பான்சிடிலியான் இறந்து போய் 200 வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்கிறான். அவர் சாகிறதுக்கு முன்னாடி எதையோ தேடி போனார்னு சொல்ல, இளமையின் நீரூற்று அப்படின்னு அரசர் சொல்லிட்டு, நம்ம அந்த இடத்துக்கு சீக்கிரமாக போகணும், கப்பலை ரெடி பண்ணுங்கன்னு அரசர் சொல்கிறாரு. பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் ஆன் ஸ்ட்ரேஞ்சர் டைட்ஸ். லண்டனில் மக்கள் எல்லாரும் பரபரப்பாக ஓடிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா கடற்கொள்ளையனுக்கு தூக்கு தண்டனை அறிவிக்க போகிறாங்கன்னு மக்கள் எல்லாரும் நீதிமன்றத்துக்கு வராங்க. ஒரு பைரட்டை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. கடற்கொள்ளையர்களோட தலைவன் கேப்டன் ஜாக் ஸ்பேரோன்னு வக்கீல் சொல்ல, அவன் மூஞ்சில மூடி இருந்த துணியை விளக்குறாங்க. அது ஜாக்கே கிடையாதுங்க, நம்ம கிப்ஸ். இதுக்கு முன்னாடி வெளிவந்த பாகங்களை பார்த்துருந்தா இவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டேய், நான் ஜாக் ஸ்பேரோவே கிடையாதுடா, ஜோசமி கிப்ஸ்னு சொல்கிறான். யாருமே அதை நம்ப தயாராக இல்லை. நீதிபதி அங்கே வராரு. நம்ம ஜாக் தான் நீதிபதி வேஷத்தில் வந்திருக்கான். அதை கிப்ஸ் கண்டுபிடிச்சிடுறாரு. என்னால் உண்மையான ஜாக் ஸ்பேரோ யாருன்னு காட்ட முடியும் அப்படின்னு கிப்ஸ் சொல்ல, வார்த்தைகளை கவனமாக பேசுங்க அப்படின்னு ஜாக் சொல்லிவிட்டு, இவன் தான் ஜாக் ஸ்பேரோவான்னு ஒருத்தங்கிட்ட கேட்குறான். இவன் தான் ஜாக் ஸ்பேரோனா அவனை தூக்கில் போட்டுருவீங்களான்னு அவன் கேட்க, மக்கள் எல்லாரும் இவன் தான் குற்றவாளின்னு கத்துறாங்க. ஜாக் ஸ்பேரோங்கிற பேரில் குற்றம் பண்ண இவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன்னு ஜாக் ஸ்பேரோ சொல்கிறாரு. மக்கள் எல்லாரும் இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கத்துறாங்க. ஜாக் அங்கேருந்து எந்திரிச்சு போய் அந்த நீதிபதியை கட்டி போட்டு வச்சுருக்கான். அவங்ககிட்டே கோட் சூட்டை தூக்கி போட்டுட்டு ஜாக் ஸ்பேரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாரு. லண்டனில் இருக்க மத்திய சிறைச்சாலைக்கு கிப்ஸை கொண்டு போக குதிரை வண்டியில் ஏற்றுறாங்க. ஜாக் ஸ்பேரோ வண்டிக்குள்ளே ஏறிடுறான். இப்போ 2 பேரும் தண்டனை அனுபவிக்க போகிறோன்னு கிப்ஸ் சொல்ல, நான் ஏற்கனவே குதிரை வண்டிக்காரனுக்கு காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டேன். நம்ம நகரத்தை விட்டு வெளியே போக போகிறோம். அங்கே 2 குதிரைகளை எடுத்துக்கிட்டு கடற்கரைக்கு போய் நம்ம பிளாக் பேர்ல் கப்பலை தேட போகிறோன்னு ஜாக் சொல்கிறான். கிப்ஸ், நீ கொள்ளையடிக்கிறத விட்டுட்டு திருந்தி வாழ்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமாம், அது உண்மைதான். நான் பிளாக் பேர்ல் கப்பலை பற்றின செய்திகளை இத்தனை நாளாக சேகரிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு செய்தி என் காதுக்கு வந்துச்சு. ஜாக் ஸ்பேரோ லண்டனுக்கு வந்திருக்கான். அவன் தனக்குன்னு ஒரு குழுவை தேடிட்டு இருக்கான். இன்றைக்கி நைட்டு கேப்டன் ஸ்டாக்டருங்கிற பப்பில் எல்லாரையும் ஒன்று திரட்ட போகிறான்னு கிப்ஸ் சொல்கிறாரு. அது உண்மை கிடையாது கிப்ஸ். என்ன மாதிரியே அவனை வேஷம் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கான். அவன்கிட்ட எப்படியும் கப்பல் இருக்கும். அவன் கப்பலை நம்ம தூக்குறோன்னு ஜாக் சொல்கிறான். சரி, நீ இளமை நீரூற்றை தேடி போனதாக கேள்விப்பட்டேன்னு கிப்ஸ் கேட்க, சாதிக்கணும்னு நினச்சா கூட சாதிக்க முடியாமல் போயிடுது. ஏன்னா சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வர சோதனை தான் பெரிய வேதனை. அப்போ நீ சாதிக்கலைன்னு சொல்ல வர? நான் ஒன்று நினச்சேன்னா அதை அடையாமல் விட மாட்டேன். அந்த இளமை நீரூற்றோட தண்ணியை நான் குடிச்சே தீருவேன்னு ஜாக் ஸ்பேரோ சொல்கிறாரு. வண்டி ஸ்டாப் ஆகுது. என்ன அதுக்குள்ளேயும் வந்துட்டோமான்னு இறங்கி பார்த்தா குதிரை வண்டி லண்டன் அரண்மனைக்கே வந்திருக்கு. அதிகாரிகள் எல்லாரும் கண்ணை வச்சு சுற்றி நிற்கிறாங்க. ஜாக்கை மட்டும் அரண்மனைக்குள்ளே கைவிலங்கு போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கிப்ஸுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க சொல்கிறாங்க. எனக்கு ஆயுள் தண்டனை தாண்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு கிப்ஸ் புலம்பிக்கிட்டு இருக்கான். ஜாக்கை சேரில் லாக் பண்ணிவிட்டு அவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜாக் சுற்றி பார்க்குறான், யாரையும் காணும். முன்னாடி இருக்க டேபிளில் கேக் வச்சுருக்காங்க. அதை எடுக்கிறதுக்காண்டி ஜாக் முன்னாடி நகர்ந்து போக கதவை திறந்துட்டு அரசரும் வீரர்களும் அங்கே வராங்க. ஜாக் டேபிளை தட்ட அந்த கேக் கீழே விழ போகுது. அதை ஜாக் எட்டி உதைக்க மேலே இருக்க அலங்கார விளக்கில் போய் சொருகிக்குது. நீ தான் ஜாக் ஸ்பேரோவான்னு அமைச்சர் ஒருத்தன் கேட்க, கேப்டன் ஜாக் ஸ்பேரோன்னு சொல்லுங்கன்னு ஜாக் சொல்கிறான். ஜாக் அந்த லாக்கை போட்டு தட்டிக்கிட்டே இருக்கான். அவன் கையில் இருக்க லாக்கை ஃபஸ்ட்டு கலட்டுங்கன்னு அரசர் சொல்கிறாரு. நீ ஒரு குழுவை உருவாக்க தான் லண்டனுக்கு வந்தேன்னு கேள்விப்பட்டேன்னு அரசர் ஜார்ஜ் கேட்க, அது வதந்தின்னு ஜாக் சொல்கிறான். அப்போ நீ ஜாக் ஸ்பேரோவே கிடையாது போல். ஏண்டா ஆள் மாற்றி தூக்கிட்டு வந்துட்டீங்களா? இவனை தூக்கி வெளியே வீசிட்டு உண்மையான ஜாக் ஸ்பேரோவை கூட்டிகிட்டு வாங்கன்னு அரசர் சொல்கிறாரு. இந்த உலகத்தில் ஜாக் ஸ்பேரோன்னு ஒருத்தன் தான் இருக்கான், அது நான் மட்டும்தான் அப்படின்னு ஜாக் சொல்கிறான். அந்த ஸ்பெயின் நாட்டவர்கள் இளமை நீரூற்றை தேடி போகிறத நான் கேள்விப்பட்டேன். அவங்க போகிறதுக்கு முன்னாடி நீ அங்கே போய் எனக்கு அந்த இளமை நீரூற்றோட தண்ணியை கொண்டு வரணும் அப்படின்னு அரசர் சொல்ல, அதுக்கு எனக்கு கப்பலும் மாலுமிங்களும் வேணும்னு ஜாக் கேட்க, கூட ஒரு கேப்டனையும் அனுப்பி வைக்கிறேன்னு ஒருத்தனை கூப்பிட, யாருடா அந்த கேப்டன்னு பார்த்தா அது பார்போசா. அவனுக்கு ஒரு கால் இல்லை. பார்போசா, நீ அரசர் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆமாம், என்னோட பிளாக் பேர்ல் கப்பல் எங்கே இருக்குன்னு சொல்லு.
அந்த கப்பல் கடலுக்குள்ளே மூழ்கிருச்சு. என்னோட ஒரு காலையும் நான் இழந்துட்டேன். அந்த கப்பலுக்கு ஆயுசு கம்மின்னு பார்போசா சொல்ல, அந்த கப்பல் மூழ்கியிருந்தால் நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்னு ஜாக் அவன் கூட சண்டைக்கு போக அங்கேருந்து அதிகாரிகள் அவனை பிடிக்கிறாங்க. அந்த அதிகாரிகளை அடித்து போட்டுட்டு டேபிள் மேலே ஏறி இருக்க எல்லா பழங்களையும் தட்டி விட்டுட்டு ஜாக் ஓட ஆரம்பிக்கிறான். ஜாக் ஓடி போய் அந்த அலங்கார விளக்கு மேலே ஜம்ப் பண்ணுறான். அதில் சொருகிருந்த கேக்கை எடுத்துகிட்டு மாடி மேலே ஜம்ப் பண்ணி ஓட ஆரம்பிக்கிறான். எல்லா அதிகாரிகளும் அவனை துரத்த ஜன்னல் வழியாக குதித்து ஒரு கயிறில் தொங்கிட்டு இருக்கான். முன்னாடி ஒரு துணி இருக்குது, அது அவனை மறைச்சிருக்கு. ஜாக் கால் மட்டும் அதில் தெரிய அதை அந்த அதிகாரி பார்த்துட்டு ஜன்னல் வழியாக வந்து அந்த கயிறை அறுத்து விட ஜாக் கயிறிலே தொங்கிட்டு குதிரை வண்டிக்குள்ளே போய் ஒரு ஆன்டி மடியில் விழுந்துடுறான். அந்த ஆன்ட்டிக்கு கழுத்தில் ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு குதிரை வண்டி மேலே ஏறுறான். அந்த ஆன்ட்டியும் வெக்கப்பட காதை தடவை காதில் இருந்த தோடை ஜாக் ஆட்டையை போட்டிருக்கான். ஜாக் மாறி மாறி குதிரை வண்டி மேலே ஜம்ப் பண்ணி ஓடிட்டே இருக்கான். ஒரு குதிரை வண்டி மேலே ஏறி அதை ஓட்டிகிட்டு போகிறான். பின்னாடி வந்த அதிகாரிங்க அவனை ஷூட் பண்ண அது அந்த விளக்கு மேலே பட்டு பின்னாடி இருந்த நிலக்கரி தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அந்த நிலக்கரி கீழே விழுக அவங்களால முன்னேறி வர முடியலை. ஜாக் ஒரு போடை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கான். இவங்க வந்து பார்க்குறாங்க, ஜாக் அந்த குதிரை வண்டியில் இல்லை. ஜாக் கீழே குதிச்சு அப்பாடா யார் இல்லைன்னு சொல்ல பின்னாடி ஒருத்தன் துப்பாக்கி வச்சுட்டு நிற்க அவனை ஒருத்தன் சுட்டு தள்ளுறான். யாருன்னு பார்த்தா ஜாக் ஸ்பேரோட அப்பா டீக். ஹலோ டேட் அப்படின்னு ஜாக் சொல்கிறான். ஜாக்கும் அவங்க அப்பா டீக்கும் பப்பில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ இளமை நீரூற்றுக்கு போகிறதா கேள்விப்பட்டேன்னு டீக் கேட்க ஆமான்னு ஜாக் சொல்கிறான். ஜாக்கி, அங்கே போகிறதுக்கு உனக்கு 2 வெள்ளி கோப்பைகள் தேவை. அது பான்ஸ்டிலியான் கப்பலில் இருக்குது. நிறையா சடங்குகள் எல்லாம் பண்ணணும். அதை பற்றி தெரியாமல் அங்கே போய் மாட்டிக்காதேன்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு அங்கே போகிறதுக்கு கப்பல் வேணும்னு ஜாக் கேட்க அங்கே பாரு அவங்கக்கிட்ட கப்பல் இருக்குன்னு ஒரு குரூப்பை அவர் காமிக்கிறாரு. அங்கே ஒருத்தன் கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கான். அவங்கிட்ட பயணத்துக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களான்னு ஜாக் கேட்குறான். ஆமாம், ஜாக் ஸ்பேரோ தான் ஆள் சேர்த்துட்டு இருக்காரு அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆமாம், நீ என்ன அவரை மாதிரியே வேஷம் போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு அவன் கேட்க அப்போ திடீர்னு யாரோ ரூமுக்குள்ளே போகிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு ஜாக்கும் போகிறான். நீ என்ன மாதிரியே நடிக்கிறியாமே, அதை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன்னு ஜாக் கத்தி எடுத்து அவனை மாதிரி வேஷம் போட்டவங்க கூட அவன் சண்டை போடுறான். அவனும் ஜாக் ஸ்பேரோ மாதிரி அப்படியே இருக்கான். ஜாக் ஸ்பேரோட நட உட பாவனை எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. 2 பேருக்கும் சரியான கத்தி சண்டை நடக்குது. மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கி கத்தி சண்டை போட ஜாக்னால் கூட அவனை வீழ்த்த முடியலை. ஜாக் கழுத்திலே கத்தி வைக்க என்னை தவிர வேற ஒருத்தவங்களுக்கு தான் இந்த வித்தை தெரியும்னு அவங்கள பிடிச்சி ஜாக் கிஸ் பண்ணுறான். ஏஞ்சலிக்கா, ஏன் இந்த வேஷம்னு கேட்குறான். ஜாக் மாதிரி வேஷம் போட்டது ஒரு பொண்ணு, அவங்க பேர் ஏஞ்சலிக்கா, ஜாக்கோட முன்னாள் காதலி. எனக்கு உன்னோட வேஷம் தான் கரெக்டாக இருந்துச்சு. இங்கே இருக்கவங்களுக்கு தேவை பணம், அதனால யாரை வேணாலும் ஜாக் ஸ்பேரோன்னு சொன்னால் நம்புவாங்க. ஆனால் நீ உன்னை மறந்துட்ட. நான் யார்? கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. கேப்டன்னா கப்பல் இருக்கணும், அது என்கிட்ட இருக்குன்னு ஏஞ்சலிக்கா சொல்கிறாங்க. எனக்கு அந்த கப்பல் வேணும். உனக்கு என்ன வயசாச்சு இளமை நீரூற்றை தேடி போகிறதுக்குன்னு ஜாக் கேட்க பிரிட்டிஷ் படைகளை நம்மளை சுற்று போட்டுட்டாங்க, இங்கேருந்து தப்பிச்சு போயிருங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான். ஜாக், உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு உன் மனைவியாகலான்னு இருந்தேன். அன்றைக்கி கன்னியாஸ்திரி மரத்தில் என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்க நான் அதை பிராத்தல் நடக்கிற பிளேஸ்னு தப்பாக நினச்சிட்டேன்னு ஜாக் சொல்கிறான். பிரிட்டிஷ் வீரர்கள் உள்ளே வராங்க. அவங்க கூட 2 பேரும் கத்தி சண்டை போடுறாங்க. ஜாக் சரக்கு இருக்க ட்ரம்மில் ஓட்டையை போடுறான். பெரிய சரக்கு இருக்க ட்ரம்மை ஓட்டையை போட்டு சரக்கு குடிச்சிக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கான். எல்லாரும் கண்ணை வச்சு சுற்றி நிற்க பக்கத்தில் ஒரு லிவர் இருக்குது, அதை ஏஞ்சலிக்கா பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒரு டோர் ஓப்பன் ஆகி 2 பேரும் தண்ணிக்குள்ளே போகிறாங்க. உனக்கு இளமை நீரூற்றை பற்றி என்ன தெரியும்னு ஏஞ்சலிக்கா கேட்குறாங்க. உங்ககிட்ட ஃபஸ்ட்டு பான்ஸ்டிலியானோட வெள்ளி கிண்ணங்கள் இருக்கான்னு ஜாக் கேட்குறான். அது என்கிட்ட இல்லைன்னு ஏஞ்சலிக்கா சொல்கிறாங்க. அதோட சடங்கை பற்றி உனக்கு தெரியும்ல, அது என்னென்ன தேவைன்னு எனக்கு சொல்லுன்னு ஜாக் கேட்குறான். ஒரு கடல் கன்னி ஜாக் அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்ல குட்டியாக ஒரு அம்பு இருக்கும்ல, அதை வச்சு ஜாக்கை பின்னாடி இருந்து ஒருத்தன் அட்டாக் பண்ணுறான். ஜாக் மயக்கம் போட்டு விழுகிறான். இந்த பக்கம் கிப்ஸை தூக்கில் போட பார்போசா கயிறை எடுத்துகிட்டு வரான். ஜாக் ஸ்பேரோ எங்கே? அந்த இளமை நீரூற்றை தேடி தானே போயிருக்கான், உண்மையை சொல்லு, இல்லாட்டி உன்னை தூக்கில் போட்டுருவேன்னு பார்போசா மிரட்டுறான். கிப்ஸ் அந்த வரைபடத்தை எடுத்து காமிக்கிறான். குதிரை வண்டியில் வரும்போது ஜாக்கிட்ட இருந்து கிப்ஸ் மேப்பை திருடி இருப்பார். கிப்ஸ் அந்த மேப்பை கீழே போட்டு பக்கத்தில் இருக்க விளக்கை அது மேலே தூக்கி போட்டு உடைக்க வரைபடம் எரிஞ்சு சாம்பலாகுது. அறிவு கட்டவனை என்னடா காரியம் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்போசா கேட்க மேப்பில் உள்ள எல்லா விஷயங்களையும் நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். அதில் இருக்க எல்லா வழிகளும் எனக்கு தெரியும். அந்த நீரூற்றுக்கு போகிற வழி எனக்கு தெரியும். ஒழுங்காக என்னையும் உன் கூட கூட்டிகிட்டு போன்னு கிப்ஸ் சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் பார்போசா கோவமாக இங்கேருந்து கிளம்புறாரு. ஜாக் ஸ்பேரோ கண்ணு முழிச்சு பார்க்குறான். அவன் ஒரு கப்பலில் இருக்கான்.
ஒழுங்காக போய் வேலையை பாருன்னு ஒருத்தன் சொல்ல, நான் எப்படி இங்கே வந்தேன்னு தெரியலை. நான் தான் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ, ஒரிஜினல்னு சொல்ல, என் பேர் ஸ்க்ரம், நானும் ஒரிஜினல் தான், இப்போ போய் ஒழுங்காக வேலையை பார்க்குறியான்னு அவன் சொல்கிறான். நம்ம எந்த கப்பலில் இருக்கோம் ஸ்க்ரம் அப்படின்னு ஜாக் ஸ்பேரோ கேட்குறான். நம்ம இருக்கிறது குயின் ஆன்ஸ் ரிவெஞ்ச் கப்பல் அப்படின்னு அவன் சொல்கிறான். கப்பலை எல்லாரும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒழுங்காக வேலை செய்யாதவங்கள ஒருத்தன் சாட்டையால் அடித்து வேலை வாங்கிட்டு இருக்கான். பாய் மரத்தை எல்லாரும் சேர்ந்து இழுத்து கட்டிகிட்டு இருக்காங்க. மேலே ஒருத்தனை தொங்க விட்டுருக்காங்க. யார் இவன்னு ஜாக் கேட்க, அவன் ஒரு மத போதகர், அவங்க கப்பலை இவங்க மூழ்கடிக்கும் போது எல்லாரும் செத்துட்டாங்க, இவன் ஒருத்தன் மட்டும் உயிரோடு இருந்தான். துணை கேப்டன் தான் இவனை கொல்லாமல் விட்டு வச்சுருக்காங்க. அந்த துணை கேப்டன் யாருன்னு பார்த்தா ஏஞ்சலிகா. அவங்க கப்பல் இதே வேகத்தில் போகட்டுன்னு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜாக் ஏஞ்சலிகாவை ரகசியமாக மீட் பண்ணுறான். உனக்கு மனசாட்சி இல்லையான்னு ஜாக் கேட்குறான். நான் தான் சொன்னல என்கிட்ட கப்பல் இருக்குன்னு, அதான் உன்னையும் இளமை நீரூற்றுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு கூட்டிகிட்டு வந்தேன்னு ஏஞ்சலிகா சொல்கிறாங்க. ஆனால் இது பிளாக் பியர்டோட கப்பல், அவன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான்னு ஜாக் சொல்ல, பெத்த பொண்ணு பேச்சை கேட்பான்ல, நீ அவன் பொண்ணா, பல வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன பொண்ணு, அதுவும் பாசக்கார பொண்ணு அப்படின்னு அவனை ஏமாற்றிட்டு இருக்கேன்னு ஏஞ்சலிகா சொல்கிறாங்க. சரி, அவன் உன்னை நீரூற்று கூட்டிகிட்டு போவான், எனக்கு என்ன கிடைக்கும்? அவன் அதுக்கு முன்னாடி செத்து போயிடுவான் ஜாக். அவனோட எதிர்காலம் கணிக்கப்பட்டுருச்சு. ஒத்த கால் உள்ள ஒருத்தனால அவன் சாக போகிறான். நீ அந்த இளமை நீரூற்றோட தண்ணியை தாராளமாக குடிக்கலான்னு ஏஞ்சலிகா சொல்கிறாங்க. இப்போதைக்கு கதையில் பார்போசாக்கு தான் ஒரு கால் இல்லாமல் இருக்குது. அவனால் கூட பிளாக் பியர்ட் சாகலாம். அவனும் இளமை நீரூற்றை தேடி தான் வந்துட்டு இருக்கான். பார்போசா கிப்ஸுக்கிட்ட சரியான பாதையில் போயிட்டு இருக்கமான்னு கேட்க, நம்பிக்கை இல்லாட்டி பின்னாடி திரும்பி பாருன்னு கிப்ஸ் சொல்கிறாரு. ஸ்பானிஷ் நாட்டு வீரர்கள் கப்பலில் போயிட்டு இருக்காங்க. உடனே பீரங்கியில் ரெடி பண்ணுங்கன்னு பார்போசா சொல்லிவிட்டு ஸ்பை கிளாஸை வச்சு அவன் பார்க்குறான். ஆனால் அவங்க சைலண்ட்டாக போயிட்டு இருக்காங்க. நம்ம தான் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம் போல், அவங்களுக்கு முன்னாடி நம்ம நீரூற்றுக்கு போகணுன்னு பார்போசா சொல்கிறான். ஜாக் ஸ்பேரோ கப்பலில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கான். இந்த கப்பலோட கேப்டனை யாராச்சும் பார்த்துருக்கீங்களான்னு கேட்க, அவர் நாங்கள் யாருமே பார்த்ததில்ல, ரூமை விட்டு வெளியே வந்ததே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன பையன் நிறையா கத்திகளை கொண்டாந்து டேபிளில் வைக்கிறான். உங்கள் எல்லாரையும் ஏமாற்றி இளமை நீரூற்றுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு ஜாக் சொல்ல, அது துஷ்ட ஆன்மாக்கள் இருக்க இடமாச்சு, அங்கே போனால் நமக்கு மரணம் தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி நடக்காமல் இருக்க இந்த கப்பலை நாம் கைப்பற்றணும்னு ஜாக் சொல்ல, அப்புறம் என்ன தலைவரே சொல்லிட்டாருன்னு எல்லாரும் கத்தி எடுத்துகிட்டு சண்டைக்கு போகிறாங்க. ஒரு கருப்பு மொட்டை, ஒரு வெள்ளை மொட்டை, இந்த 2 மொட்டை தலையங்களும் சேர்ந்து எல்லாரையும் அடித்து போட்டுட்டு இருக்காங்க. அரக்க மாதிரி இருக்காங்க 2 பேருமே. கூட ஏஞ்சலிக்காவும் வந்து சண்டை போடுறாங்க. அந்த கருப்பு மொட்டையை வலையை போட்டு பிடிக்கிறாங்க. ஜாக்கும் ஸ்க்ரம்மும் சேர்ந்து அந்த மத போதகரை காப்பாற்றுறாங்க. வெள்ளை மொட்டையை பிடிச்சி கயிறில் கட்டி போடுறாங்க. ஜாக் ஆர்வத்தோடு ஓடி போய் இந்த கப்பல் நமக்கு சொந்தம்னு சொல்ல, கதவை திறந்துட்டு பிளாக் பியர்டு வரான். நான் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன், சத்தம் கேட்டுச்சேன்னு வந்தேன். ஏஞ்சலிகா இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறான். புரட்சி பண்ணுறாங்க கேப்டன்னு ஏஞ்சலிகா சொல்கிறாங்க. உடனே பிளாக் பியர்டு தன்னோட வாளை எடுத்து அசைக்க, கப்பலில் இருந்த கயிறு எல்லாரையும் பிடிச்சி மேலே தூக்கிட்டு போகுது. யார் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு எனக்கு தெரியும்னு ஜாக் ஸ்பேரோ சொல்ல, நீ தான் அந்த கருப்பாடுன்னு எனக்கு தெரியும் ஸ்பேரோ அப்படின்னு பிளாக் பியர்டு சொல்கிறான். ஆமாம், ஓ மூஞ்சிக்கு எவ்வளோ அழகான பொண்ணான்னு ஜாக் கேட்க, பிளாக் பியர்டு ஜாக்கை ஷூட் பண்ண போகிறான். ஏஞ்சலிகா வேண்டாம்னு சொல்கிறாங்க. அந்த மதபோதகர் வந்து, நீ ஒரு கோலடா, வீர மாதிரி நடிச்சிட்டு இருக்க, நீ செய்கிற பாவத்தை கடவுள் கூட மன்னிக்க மாட்டாருன்னு கத்திட்டு இருக்கான். முதல்ல ஒன்னையை போட்டு தள்ளன்னு பிளாக் பியர்டு கண்ணை நீட்ட ஏஞ்சலிகா வேண்டாம்னு தடுத்துடுறாங்க. இனிமேல் யாருமே புரட்சி பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தனை படகுல அனுப்பி வைக்கிறாங்க. பிளாக் பியர்டு தன்னோட கத்தியை அசைக்க, கப்பலோட முன்பகுதியிலிருந்து நெருப்பு வருது. அந்த நெருப்பு படகுல இருக்கவனை எரித்து சாம்பலாக்குது. இப்போ உன்னோட கடவுளை வந்து காப்பாற்ற சொல்லுன்னு பிளாக் பியர்டு மதபோதகர்கிட்ட சொல்கிறான். இந்த கப்பலை ஒரு மாயாஜால கப்பல் மாதிரி தாங்க இருக்குது. தன்னோட கத்தியை வச்சு இந்த கப்பலை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதனால தான் எல்லாரும் பயந்துக்கிட்டு பிளாக் பியர்டுக்கு அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஜாக் ஸ்பேரோ பிளாக் பியர்டுக்கிட்ட, எனக்கு இளமை நீரூற்றுக்கு போகிற ஆசையே கிடையாது, என்னை வழியிலே இறக்கி விட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த வெள்ளை மொட்டை இருக்க அண்ணன், அவன் தான் கப்பலோட குவார்ட்டர் மாஸ்டர். குவார்ட்டர் மாஸ்டருங்கிறது யாருன்னா, இந்த க்ரூ மெம்பர் இருக்காங்கள, கப்பலில் வேலை பார்க்குறவங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது, சண்டை நேரத்தில் ஆர்டர் கொடுக்கறது, உணவு, தண்ணி, வெப்பன்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணுறது, கொள்ளையடிச்சிட்டு வர பொருட்களை டிவைட் பண்ணி கொடுக்கறது. அவனுக்கு எதிர்காலத்தை கணிக்கிற சக்தி இருக்கும். குவார்ட்டர் மாஸ்டர் பிளாக் பியரோட எதிர்காலத்தை கணிச்சிருப்பான். அதாவது ஒத்த கால் உள்ள ஒருத்தனால் இவன் சாகடிக்கப்படுவான்னு அவன் சொல்லியிருக்கான். அந்த நிகழ்வு நடக்கக்கூடாதுன்னு பிளாக் பியர்டு இளமை நீரூற்றை தேடி போயிட்டு இருக்கான். அந்த தண்ணியை குடித்தா இவனுக்கு அழிவு இல்லை. இது சாகா வர மாதிரி கிடையாது, அவங்க நீண்ட காலத்துக்கு இளமையாக இருக்கலாம்.
பிளாக்பேர்ட் ஜாக் ஸ்பேரோவை இளமை நீரூற்றுக்கு போகிற வழியை காட்ட சொல்கிறான். அந்த துணை கேப்டன் ஏஞ்சலிகா, உன் பொண்ணே கிடையாது, காட்டுக்குள்ளே இருக்க வெறி பிடிச்ச மிருகம், மற்ற மிருகங்களை வேட்டையாடுற மாதிரி அவன் நம்மளை வேட்டையாட போகிற ரத்த காட்டேரி அப்படின்னு ஜாக் சொல்ல ஏஞ்சலிகா உள்ளே வராங்க. பிளாக்பேர்டு ஜாக் மாதிரியே ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுருக்கான். அந்த பொம்மையை கத்தியால் குத்த இவனுக்கும் வலிக்குது. ஏஞ்சலிகா இவன் நமக்கு தேவைப்படுவான்னு சொல்கிறாங்க. அந்த பொம்மையை கத்தியை வச்சு மார்க் போட ஜாக் நெஞ்சில் அந்த மார்க் விழுகுது. என் உயிர் போகிறதுக்குள்ளே அந்த நீரூற்றுக்கு கூட்டிகிட்டு போலாட்டி உன் உயிர் போயிருன்னு பிளாக்பேர்டு சொல்கிறான். பார்போசா இப்போ ஒயிட் கேப் பேங்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கடல் கன்னிகள் இருப்பாங்க. கடல் கன்னி தானே, ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு நினச்சா அதுதான் தப்பு. அவங்க மனுஷங்களை வேட்டையாடி அவங்கள சாகடிப்பாங்க. எலும்பு கூட மிஞ்சாதுன்னு பார்போசா சொல்ல ஒருத்தன் பயந்து தண்ணிக்குள்ளே குதிக்கிறான். எல்லாரும் தண்ணிக்குள்ளே குதிக்க போகிறாங்க. ஏன்டா நீங்கள் அரசர் கீழே தானே வேலை பார்க்குறீங்க, ஏன்டா அப்படி கோலை மாதிரி பயப்படுறீங்கன்னு பார்போசா மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுக்க எல்லாரும் சமாதானம் ஆகுறாங்க. ஜாக் ஏஞ்சலிகா கிட்ட, நம்ம பழைய நினைவுகள் ஞாபகம் இருக்கா, என் பின்னாடி நீ சுத்த, உன் பின்னாடி நான் சுத்த, செயின்ட் டாமினிக்கில் தானே ஒன்று சேர்ந்தோம்னு ஜாக் சொல்கிறான். அது மார்டினிக், செயின்ட் டாமினிக்கில் நான் உன்னை கொல்ல முயற்சி பண்ணேன்னு ஏஞ்சலிகா சொல்ல ரெண்டும் ஒன்று தானே ஜாக் சொல்கிறான். அந்த இளமை நீரூற்றோட தண்ணியை குடிக்க என்ன சடங்கு பண்ணணும்னு ஜாக் கேட்க, ஒரு கடல் கன்னியோட கண்ணீர் துளி, பான்சிடிலியானோட வெள்ளி கிண்ணங்கள், அப்புறம் நர பலின்னு ஏஞ்சலிகா சொல்கிறாங்க. அதாவது இந்த தண்ணியை குடிக்கணும்னா 2 கோப்பையில் அந்த தண்ணியை பிடிக்கணும். ஒரு கோப்பையில் மட்டும் கடல் கன்னியோட கண்ணீர் இருக்கணும். கண்ணீர் இருக்க தண்ணியை குடிக்கிறவங்க இளமையோடு வாழ்வாங்க. வெறும் தண்ணியை மட்டும் குடிக்கிறவங்க இறந்து போயிடுவாங்க. அவங்களோட ஆயுள் இவங்களுக்கு வந்துடும். ஜாக்கை ஒரு ரகசிய ரூமுக்கு ஏஞ்சலிகா கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் ஒரு அலமாரியை திறக்கிறாங்க. அந்த அலமாரிக்குள்ளே ஏகப்பட்ட கப்பல் கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே அடைக்கப்பட்டு இருக்குது. பிளாக்பேர்ட் கப்பலும் அந்த பாட்டிலுக்குள்ளே தான் இருக்குது. பார்போசா கிட்ட இருந்து கப்பலை எடுத்துக்கிட்டதே பிளாக்பியர்டு தான். ஒயிட் கேப் பேங்கிற இடத்துக்கு பிளாக்பியர்டு, ஏஞ்சலிகா, ஜாக் எல்லாரும் வராங்க. இளமை நீரூற்றோட தண்ணியை குடிக்க கடல் கண்ணியோட கண்ணீர் வேணும்ல, அதுக்காக வலையை விரித்து வச்சுருக்காங்க. நிறையா வெளிச்சம் இருந்தால் தான் அவங்க வருவாங்கன்னு லைட் ஹவுஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அது மேலே கண்ணாடி ஒன்று வச்சுருக்காங்க. அது போக திமிங்கல எண்ணெய் இருக்குது. அதை எரிய வச்சா அது கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகி வெளிச்சம் கொடுக்கும். அந்த திமிங்கல எண்ணெயை எரிய வைக்கிறாங்க. அது கண்ணாடியில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி வெளிச்சம் கொடுக்குது. அந்த கடல் கன்னிகளுக்கு இறையா சில பேர் படகுல உட்காந்துருக்காங்க. பாட்டு பாடினா அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரம்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவன் பாட்டு பாட ஒரு கடல் கன்னி மேலே வராங்க. அந்த கடல் கன்னிக்கிட்ட ஸ்க்ரம் பல்ல அழிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்க பாட்டு பாட நிறையா கடல் கன்னிங்க மேலே வராங்க. ஸ்க்ரம்மை மயக்கி அவனை தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. தண்ணிக்குள்ளே போன உடனே அவனை கட்டிச்சு குதற வராங்க. உடனே மேலே உள்ளவங்க ஸ்க்ரம்மை மேலே தூக்கி காப்பாற்றுறாங்க. கடல் கன்னிங்க இவங்களை அட்டாக் பண்ண வர எல்லாரும் சேர்ந்து அதுங்களை அடிக்கிறாங்க. கடல் கன்னிங்க ஒவ்வொருத்தரையாக கடலுக்குள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அதில் அந்த மத போதகரும் இருக்கான். வெடிமருந்து இருக்க ட்ரம்மை தூக்கி வீச அது வெடிச்சு செதறுது. கடல் கன்னிங்க எல்லாரும் தப்பிக்க முயற்சி பண்ண பிளாக்பியர்டு தன்னோட கத்தியை அசைக்க கப்பல்ல இருந்து நெருப்பு வருது. எல்லாரும் வலையை நோக்கி நீச்சல் அடித்து வர திடீர்னு எல்லாரும் காணாமல் போகிறாங்க. ஒரு கயிறு மாதிரி ஒன்று விட்டு எல்லாரையும் கடலுக்குள்ளே பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏஞ்சலிக்காவும் மாட்டிக்க ஜாக் வந்து ஏஞ்சலிக்காவை காப்பாற்றுறான். பின்னாடி அவனாச்சும் திரும்பி வந்தா நானே உங்களை சுட்டு கொன்னுருவேன்னு பிளாக்பியர்டு மிரட்டுறான். ஜாக் வேகமாக ஓடி போய் அந்த லைட் ஹவுஸில் இருக்க திமிங்கல எண்ணெய் இருக்க டேங்கை லீக் பண்ணி விட நெருப்பு அதிகமாக வந்து அந்த இடமே வெட்டிச்சு செதற ஜாக் மேலேருந்து ஜம்ப் பண்ணி தண்ணிக்குள்ளே குதித்து தப்பிக்கிறான். ஒரு மரப்பலகை தீப்பிடிச்சு மதபோதகர் மேலே விழ போகுது. அவனை காலை பிடிச்சி இழுத்து ஒரு கடல் கன்னி காப்பாற்றுறாங்க. எல்லா கடல் கன்னிகளும் தப்பிச்சு போகிறாங்க. ஒரு கடல் கன்னியை பிடிச்சிட்டோம் அப்படின்னு வலையை எடுத்து பார்த்தா அதில் ஸ்க்ரம் இருக்கான். இது கடல் கன்னி இல்லை, கடல் பன்னி, ஒழுங்காக போய் ஒரு கடல் கன்னியை பிடிச்சிட்டு வாங்கன்னு பிளாக்பியர்டு சொல்கிறான். மதபோதகரை காப்பாற்றின கடல் கன்னி நீச்சல் அடித்து போயிட்டு இருக்காங்க. அவங்க காலில் மதபோதகர் கத்தியை வச்சு குத்த அந்த கடல் கன்னியை வலை போட்டு பிடிச்சு கண்ணாடி பெட்டிக்குள்ளே போட்டு அடைக்கிறாங்க. பார்போசா இப்போ தான் இந்த இடத்துக்கு வந்து சேர்றான். அந்த இடமே நேற்று நைட்டு நடந்த சம்பவத்தில் எரிஞ்சு போய் கிடக்குது. இவங்க கூட வந்த எல்லா மாலுமிகளும் கப்பலில் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் கப்பலோடு சேர்த்து கடல் கன்னிங்க மூழ்கடிக்கிறாங்க. பார்போசா இனிமேல் அவங்க பழைக்க மாட்டாங்க, நம்ம நடந்து போகலான்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகளை கூட்டிகிட்டு கிளம்புறான். ஜாக் ஸ்பேரோவை கொஞ்சம் தூரம் கண்ணை கட்டி பிளாக்பியர்டு கூட்டிகிட்டு வரான். ஏன்னா அவன் கப்பல் இருக்க இடம் ஜாக்குக்கு தெரியக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். ஜாக் ஸ்பேரோ மேலே அவனுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா ஜாக் ஸ்பேரோ இதுக்கு முன்னாடி பண்ண சம்பவங்கள் அப்படி இருக்குது. ஜாக் ஸ்பேரோ
நானும் உன்னைய மாதிரி ஆகிடலான்னு இருக்கேன்னு மதபோதர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த கடல் கன்னி இருக்காங்கல்ல, அவங்களால மூச்சு விட முடியல. உடனே மதபோதகர் போய் கண்ணாடி பெட்டிக்கும் டோருக்கும் இடையில கத்தியை சொருகி காற்று வர மாதிரி பண்ண அந்த குவார்ட்டர் மாஸ்டர் கத்தியை எடுக்க உடனே தன்னோட பைபிள் புக்கை இடையில சொருகி அவளை காப்பாற்றுறான். ஜாக் ஸ்பேரோ வழிகாட்டிகிட்டே போக ஒரு பெரிய பள்ளம் தான் முன்னாடி இருக்குது. நம்ம சுற்றி போகணும்னு ஜாக் சொல்ல, நீ தண்ணியில் குதித்து அந்த வெள்ளி கிண்ணங்களை எடுத்துகிட்டு வா, நாங்கள் எல்லாரும் இளமை நீரூற்றுக்கு போகிறோம்னு பிளாக் பியர்ட் சொல்கிறான். ஏஞ்சலிக்கா நான் குதித்து அந்த வெள்ளி கிண்ணங்களை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. பிளாக் பியர்டு குவார்ட்டர் மாஸ்டர் கிட்ட 6 துப்பாக்கிகளில் 2 துப்பாக்கியில் மட்டும் குண்டு போட்டு எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறான். அதில் ஜாக்கை ஒரு துப்பாக்கி எடுக்க சொல்கிறான். அதை வச்சு ஏஞ்சலிக்காவை பிளாக் பியர்ட் ஷூட் பண்ண அதில் குண்டு இல்லை. இதுலேயும் குண்டு இருக்காதுன்னு ஜாக் இன்னொரு துப்பாக்கி எடுத்து மேலே சுட அதில் குண்டு இருக்குது. அடுத்த துப்பாக்கி எடுன்னு சொல்ல, ஏண்டா இவளை போட்டு தள்ளணும்னா இவளே தண்ணிக்குள்ளே குதிக்க சொல்ல வேண்டியதான்னு ஜாக் கேட்க, நீ குதித்து செத்து போனால் அவளுக்கு அடுத்த வாய்ப்பு தரேன்னு பிளாக் பியர்ட் சொல்கிறான். ஜாக் வாட்டர் மாஸ்டர் கிட்ட போய், டே மொட்டை நான் குதிச்சா சாவனா மாட்டேனான்னு பார்த்து சொல்லுன்னு கேட்க, ஜாக்கோட பொம்மையை வாங்கி அவன் தண்ணிக்குள்ளே தூக்கி போடுறான். உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்ல ஜாக் வேகமாக ஓடி போய் தண்ணிக்குள்ளே குதிக்கிறான். ஜாக் ஸ்பேரோ தலைதறிக்க கடற்கரையில் ஓடிட்டு இருக்கான். வேகமாக ஓடி போய் பார்க்குறான். அங்கே பான்சிடிலியானோட கப்பல் மலை உச்சியில் நின்றுக்கிட்டு இருக்கு. பான்சிடிலியான் இறந்து போய் 200 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த வெள்ளி கிண்ணங்கள் அந்த கப்பலில் தான் இருக்குது. சாண்டியாகோ பான்சிடிலியான் கேப்டனாக இருந்த கப்பல்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்க சரித்திரத்தை கேட்க ஒருத்தன் கூட இல்லையான்னு பான்சிடிலியான் கப்பலை நோக்கி ஜாக் கிளம்புறான். கடல் கண்ணியை கண்ணாடி பெட்டிக்கில் வச்சு தூக்கிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. குறுக்க இருந்த மரக்கட்டையில் ஒருத்தனோட கால் தடுக்கி விட்டு கண்ணாடி பெட்டி கீழே விழுந்து உடையுது. உடனே அந்த மத போதகர் தன்னோட சட்டையை கழட்டி அவங்களுக்கு போட்டு விடுறான். அவங்களால எந்திரிச்சு நடக்கக்கூட முடியல. மத போதகர் அவங்கள தூக்கிக்கிட்டு நடந்து போகிறான். ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப அழகாக இருக்க, கடவுளோட சிறந்த படைப்பில் நீயும் ஒன்று, அப்புறம் ஏன் அப்பாவி மக்களை கொல்றீங்கன்னு மத போதகர் கேட்க, நான் அப்படி கிடையாது, உன்னை அன்னைக்கு அந்த மரப்பலகை விழாமல் இழுத்து காப்பாற்றினதே நான் தான்னு சொல்கிறாங்க. அதை கூட்டிகிட்டு வாங்கன்னு பிளாக் பியர்டு சொல்ல, இவளுக்கு பேர் இருக்குது, இவ பேர் செரீனா அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த மத போதகர் பேர் ஃபிலிப். பான்சிடிலியானோட கப்பல் மலை உச்சியில் இருக்குது. ஜாக் ஸ்பேரோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வரான். உள்ளே வந்து பார்த்தா பார்போசா ஏற்கனவே அந்த கப்பல் உள்ளே வந்திருக்கான். 2 பேரும் கத்தி எடுத்து சண்டை போட, டே பின்னாடி போடா, சமநிலையில் கப்பல் இருந்தால் தான் கவுராமல் இருக்குன்னு பார்போசா சொல்ல, ஜாக் சமநிலையில் கப்பலை வைக்க நடுவில் ஒரு பொருளை வைக்கலான்னு தேடிட்டு இருக்கான். அப்போ கட்டிலுக்கு கீழே இருந்து ஒரு பெட்டி நகர்ந்து வர அந்த பெட்டியை 2 பேரும் பிடிக்கிறாங்க. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா வெள்ளி கிண்ணங்கள் அதுக்குள்ளே இல்லை, 2 கல் மட்டும்தான் இருக்குது. ஏற்கனவே ஸ்பானிஷ் நாட்டு வீரர்கள் அந்த கோப்பையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஜாக்கும் பார்போசாவும் ஸ்பானிஷ் வீரர்கள் இருக்க கூடாரத்துக்கு வராங்க. ஒரு இடத்துல நிறைய கடல் கன்னிகளை பாதி உடம்ப தண்ணிக்குள்ளே இருக்க மாதிரி கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவங்க எல்லாரும் இறந்து போய் எலும்பு கூட இருக்காங்க. அவங்கள மாதிரி உன்னையும் பண்ணுவேன்னு பிளாக் பியர்டு அவளை மிரட்டுறான். எங்களுக்கு தேவை ஒரு சொட்டு கண்ணீர், அதை நீ கொடுத்துட்டேன்னா உன்னை உயிரோடு விட்டுருவான்னு பிளாக் பியர்டு சொல்கிறான். ஃபிலிப் வந்து, ஏன் அவளை இப்படி சித்திரவதை பண்ணுறீங்கன்னு கேட்க, நீ இவளை லவ் பண்ணுறியா, அந்த மாதிரி இவளுக்கும் உன் மேலே காதல் இருக்கான்னு பார்ப்போமான்னு ஃபிலிப் கழுத்தை அறுத்து போட சொல்கிறான். செரீனாக்கு கண்ணு கலங்குது. உடனே அவன் கழுத்தை அறுத்து போட்டு அவன் பாடியை தூக்கி போடுறாங்க. செரீனா கண்ணீர் வராமல் அடக்கி வச்சுக்கிறாங்க. பார்போசா அவனோட வீரர்களை அலாட் கொடுத்தா மட்டும் வாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்கும் பார்போசா மட்டும் அந்த கூடாரத்துக்கு பக்கத்தில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. என்னடா அவன் கத்தியில் கெட்ட வாட வருதுன்னு ஜாக் கேட்க, கத்தியில் தேரையோட விஷத்தை தடவி வச்சுருக்கேன், லைட்டாக அந்த கத்தியை வச்சு கிழிச்சா போதும், கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிடுன்னு சொல்கிறான். அந்த வெள்ளி கிண்ணங்கள் ஸ்பானிஷ் தலைவனோட டேபிளில் தான் இருக்குது. ஜாக் நைஸாக வந்து ஒரு கோப்பையை டேபிளுக்கு கீழே ஒளிஞ்சு வந்து அதை எடுக்க, எங்கடா கோப்பையை காணும்னு இந்த பக்கம் அவன் பார்க்க இன்னொரு கோப்பையை பார்போசா எடுக்கிறான். 2 பேரும் எந்திரிச்சு அவனை அடித்து போட்டுட்டு கேஷுவலாக நடந்து போக ஸ்பானிஷ் வீரர்கள் அவங்கள பார்க்க அந்த வீரர்களை அடித்து போட்டுட்டு எஸ்கேப் ஆகலாம்னு 2 பேரும் போகும்போது மொத்த ஸ்பானிஷ் வீரர்களும் கண்ணை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஃபிலிப்பை காட்டுறாங்க. அவன் இன்னும் சாகலை. அந்த குட்டியாக ஒரு அம்பு இருக்கும்ல, அதை வச்சு குத்தி தான் இவனை தூக்கி போட்டிருக்காங்க. ஃபிலிப் உடனே ஓடி போய் செரீனாவை பார்க்குறான். நீ ரொம்ப நல்லவ செரீனா, மற்றவங்க மாதிரி இல்லைன்னு சொல்ல அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் தண்ணி வடிய ஆரம்பிக்குது. உடனே எல்லாரும் இங்கே வந்து அவளை பிடிச்சி அவளோட கண்ணீர் துளியை டியூப்பில் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை செரீனா அப்படின்னு ஃபிலிப் சொல்கிறான். ஜாக்கையும் பார்போசாவையும் தென்னை மரத்தில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க.
நீ அந்த அரசருக்கு இளமை நீரூற்றோட தண்ணியை எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்காக இங்கே வரலன்னு தெரியும். நீ அந்த பிளாக் பியரை கொல்ல தானே வந்தேன்னு ஜாக் கேட்குறான். ஆமாம் ஜாக், நாங்கள் பிளாக் பேர்ல் கப்பலில் பயணம் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் கப்பலை யாரோ திடீர்னு அட்டாக் பண்ணாங்க. அன்னைக்குன்னு பார்த்து காற்று கூட அவங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு. அந்த பிளாக் பியர்டு பிளாக் பேர்ல் கப்பலை எங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டான். அன்னைக்கு என்னோட ஒரு காலையும் இழந்துட்டேன். அந்த பிளாக் பியர்டு எவ்வளோ மந்திர சக்தி உள்ள கப்பலை வேணாலும் வச்சுக்கட்டும், அவனை கொன்று பிளாக் பேர்ல் கப்பலை மீட்பேன். அதுக்காக தான் கத்தியில் விஷம் தடவி அவனுக்காக வச்சிருக்கேன்னு பார்போசா சொல்கிறான். ஜாக் ஸ்பேரோ அந்த சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்கிறான். தன்னோட காலை மரத்துக்கு பின்னாடி வச்சு அழுத்திக்கிட்டே மரத்து மேலே ஏறுறான். கயிறை கலட்டி அதில் ஒரு இளநியை கட்டி எதிரில் உள்ள மரத்துக்கு தூக்கி போட்டு அந்த மரத்தை இழுத்து அது மேலே ஜம்ப் பண்ணுறான். இதை ஸ்பானிஷ் வீரர்கள் பார்த்துட்டு அந்த மரத்தை சுற்றி வந்து நிற்க ஜாக் கயிறிலே தொங்கிட்டு வந்து அவங்க எல்லாரையும் மரத்தோடு சேர்த்து கட்டி போடுறான். பார்போசா வீரர்கள் அவனை காப்பாற்ற ஜாக் அதுக்குள்ளேயும் போய் அந்த வெள்ளிக்கிண்ணங்களை எடுத்துகிட்டு வரான். ஜாக்கும் கிப்ஸும் மட்டும் வெள்ளிக்கிண்ணங்களை எடுத்துகிட்டு பிளாக் பியர்டு இருக்க இடத்துக்கு வராங்க. அந்த வெள்ளிக்கிண்ணங்களை பன்னிக்குட்டி மேலே கட்டி வச்சுருக்காங்க. என் திசைமானியை கொடுத்துரு, அப்புறம் கிப்ஸையும் நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஜாக் பிளாக் பியர்டுக்கிட்ட கேட்க அவனும் டீலுக்கு ஓகே சொல்கிறான். அந்த வெள்ளிக்கிண்ணங்களை பிளாக் பியர்டுக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஜாக் ஸ்பேரோ தன்னோட திசைமானியை கிப்ஸுக்கிட்ட கொடுக்குறான். காரணம் இல்லாமல் ஜாக் யாருக்கிட்டையும் அந்த திசைமானியை கொடுக்க மாட்டான். ஜாக் எல்லாரையும் வழி நடத்தி முன்னாடி போக ஒரு இலையில் தண்ணி மாதிரி இருக்க புழு நகர்ந்து போக அதை ஜாக் கையில் எடுக்கிறான். அது என்னென்னா மேஜிக்கல் ட்ராக்கிங் கிரியேச்சர். நம்ம தேடி போகிற பிளேஸை நமக்கு அது காமிச்சு கொடுக்கும். ஜாக் அந்த புழுவை கூர்ந்து கவனிக்கிறான். இளமை நீரூற்று கண்ணுக்கு தெரிய எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. குகை ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே எல்லாரும் நடந்து வந்து பார்த்தா கொஞ்சம் தூரத்துக்கு மேலே அங்கே பாதையே கிடையாது. ஜாக் அந்த வெள்ளிக்கிண்ணங்களை வாங்கி ரெண்டையும் தட்ட எந்த ரியாக்ஷனும் ஏற்படலை. பிளாக் பியர் குவார்ட்டர் மாஸ்டரை ஷூட் பண்ண சொல்கிறான். குவார்ட்டர் மாஸ்டர் ஜாக்கை ஷூட் பண்ண அந்த குண்டு வெள்ளிக்கிண்ணங்கள் மேலே படுது. கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடான்னு ஜாக் சொல்லிவிட்டு உயிரின் ஆதாரமான நீர் வரட்டும்னு சொல்ல அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வர ஆரம்பிக்குது. அந்த தண்ணி எல்லாம் ஒன்று சேர்ந்து மேலே இருக்க பாறை மேலே தேங்கி நிற்கிது. அந்த தண்ணிக்குள்ளே ஒரு பறவை பறந்து போகுது. ஜாக் ஸ்பேரோ ஸ்க்ரம்மை குமிய சொல்லி அவன் மேலே ஏறி தன்னோட வாளை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே விடுறான். அது அவனை மேலே அப்படியே இழுத்துட்டு போகுது. அங்கே தான் அந்த இளமை நீரூற்று இருக்குது. எல்லாரும் மேலே ஏறி வராங்க. ஜாக் அந்த நீரூற்று பக்கத்தில் போக அதை நான் தான் ஃபஸ்ட்டு குடிப்பேன்னு பிளாக் பியர்ட் சொல்கிறான். பார்போசா இவங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே வந்திருக்கான். எட்வர்ட் டீச், அதான் பிளாக் பியரோட உண்மையான பேர். எட்வர்ட் டீச், அரசர் அனுமதியோட உன்னை கைது பண்ண போகிறேன்னு பார்போசா சொல்கிறான். உன்னோட குற்றங்கள் அதிகமாகிட்டே போகுது. ஒருத்தன் தன்னோட காலை இழக்கிற அளவுக்கு நீ குற்றங்கள் பண்ணியிருக்க அப்படின்னு பார்போசா சொல்லிவிட்டு தன்னோட கத்தியை எடுக்கிறான். நான் அந்த தண்ணியை குடிக்கலாட்டையும் பரவாயில்ல, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு எட்வர்ட் டீச்சும் கத்தி எடுக்கிறான். எல்லாரும் சண்டைக்கு வர, அடங்குங்கடா, சண்டை போட போகிறது இவங்க 2 பேரும், நாம் வேணா பந்தயம் கட்டி விளையாடலான்னு ஜாக் சொல்ல, எல்லாரையும் கொல்லுங்கன்னு பார்போசா சொல்ல கத்தி எடுத்துகிட்டு எல்லாரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. எல்லாரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பார்போசா கத்தி எடுத்து பிளாக் பியர்டை வெட்ட போகிறான். குறுக்கால அவனோட ஆள் வந்து விழுந்துடுறான். இங்கே இவங்க சண்டை போட ஃபிலிப் செரீனாவை காப்பாற்ற கிளம்புறான். ஏஞ்சலிகா ஸ்க்ரம்முக்கிட்ட அந்த வெள்ளி கிண்ணங்களையும் கண்ணீரையும் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஜாக் அந்த கண்ணீர் தண்ணி இருக்க டியூப்பை ஸ்க்ரம்முக்கிட்ட இருந்து பறிச்சுக்கிறான். வெள்ளி கிண்ணங்களை கொடுன்னு ஜாக் கேட்க, ஃபஸ்ட்டு அந்த கண்ணீரை என்கிட்ட கொடுன்னு ஏஞ்சலிகா கேட்க, ஜாக் ஸ்க்ரம்முக்கிட்ட இருக்க வெள்ளி கிண்ணங்களை கீழே தட்டி விடுறான். ஃபிலிப் செரீனாவை வந்து பார்க்க அவளோட பாதி உடம்பு மட்டும் தண்ணிக்குள்ளே இருக்க மாதிரி கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவளோட கை கட்டை ஃபிலிப் அவுத்து விடுறான். செரீனா கண்ணு முழிச்சு பாருன்னு அவன் அழுக செரீனா கண்ணு முழிக்கிறாங்க. ஆனால் உடனே தண்ணிக்குள்ளே போயிடுறாங்க. பிளாக் பியர்ட் பார்போசாவை அடித்து கீழே தள்ளுறான். கொஞ்சம் பின்னாடி பாரு எட்வர்ட் டீச்னு பார்போசா சொல்ல ஸ்பானிஷ் நாட்டு வீரர்கள் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த வெள்ளி கிண்ணங்களை ஏஞ்சலிகா கிட்டேருந்து பறிக்கிறாங்க. கடவுளால் மட்டும்தான் சாகாவரம் கொடுக்க முடியும், இந்த நீரூற்றால் முடியாதுன்னு அவன் சொல்லிவிட்டு அந்த கிண்ணங்களை காலை வச்சு மிதித்து நசுக்கி தண்ணிக்குள்ளே தூக்கி போடுறான். ஸ்பானிஷ் வீரர்களுக்கு இந்த நீரூற்று மேலே நம்பிக்கையே கிடையாது. இந்த இடத்த அவங்க அழிக்க தான் பயணம் பண்ணி வந்திருக்காங்க. அந்த இடத்த ஸ்பானிஷ் வீரர்கள் அழிக்க ஆரம்பிக்க அவங்களோட தலைவங்கிட்ட பிளாக் பியர்ட் சண்டைக்கு போக பின்னாடி இருந்து பார்போசா அவன் கையை கிழிக்கிறான். வகுத்திலே கத்தியை சொருகி பிளாக் பியர்டை கீழே சாய்க்கிறான். ஏஞ்சலிகா கத்தி எடுக்க போக அதில் விஷம் தடவி இருக்குன்னு ஜாக் கத்த அந்த கத்தி அவளோட கையை கிழிச்சிருது. ஏஞ்சலிகாவோட உண்மையான அப்பா தான் பிளாக் பியர்ட். ஆனால் ஜாக்கு கிட்ட இவனை நான் ஏமாத்திட்டு இருக்கேன்னு போய் சொல்லியிருப்பாங்க.
பார்போசா பிளாக் பியரோட வாளை எடுத்து இனிமே குவீன் ஆன்ஸ் ரிவெஞ்ச் கப்பலுக்கு நான் தான் கேப்டன்னு சொல்ல அந்த கப்பலில் வந்தவங்க எல்லாரும் பார்போசா கூட கிளம்புறாங்க. ஸ்பானிஷ் வீரர்கள் ஒரு தூணை கயிறு கட்டி இழுத்துட்டு இருக்காங்க. அந்த தூண் இளமை நீரூற்றோட தண்ணி வர பிளேஸ் மேலே விழுந்து அந்த இடமே சிதைக்கப்படுது. ஸ்பானிஷ் வீரர்களும் வந்த வேலை முடிஞ்சதுன்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜாக் ஸ்பேரோ ஏஞ்சலிக்காவை காப்பாற்ற அந்த வெள்ளி கிண்ணங்களை எடுக்க போகிறான். சரிண்ணா அந்த இடத்துக்கு வராங்க. வெள்ளி கிண்ணங்களை ஜாக்கை கிட்ட கொடுத்துட்டு என் கண்ணீரை வீணாக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அந்த இடிஞ்சு போன பிளேஸில் தண்ணி சொட்டு சொட்டாக வந்துட்டு இருக்கு. அது ஸ்டாப் ஆக போது அதுக்குள்ளேயும் ஜாக் அந்த கோப்பையில் தண்ணியை நிரப்புறான். ஒரு கோப்பையில் கண்ணீரை மிக்ஸ் பண்ணுறான். வேகமாக ஓடி போய் ஏஞ்சலிக்கா கிட்ட அந்த கண்ணீர் இருக்க தண்ணியை குடிக்க சொல்கிறான். வெறும் தண்ணி இருக்க கோப்பையை பிளாக் பியர் கிட்ட கொடுக்குறான். ஒருத்தரை தான் என்னால் காப்பாற்ற முடியும்னு ஜாக் சொல்ல எங்கள் அப்பா உயிரோடு இருக்கன்னு ஏஞ்சலிக்கா சொல்கிறாங்க. எட்வர்ட் டீச் உங்கள் பொண்ணை நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்றணும்னு ஜாக் சொல்ல எட்வர்ட் டீச் அந்த கண்ணீர் இருக்க கோப்பையை டக்குன்னு வாங்கி குடிச்சிட்றான். உங்கள் அப்பாவை காப்பாற்றி ஏஞ்சலிக்கான்னு எட்வர்ட் டீச் சொல்ல ஏஞ்சலிக்காவும் வெறும் தண்ணி மட்டும் இருக்க கோப்பையை வாங்கி அந்த தண்ணியை குடிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு, வழக்கம் போல் நான் என் வேலையை காட்டிட்டும் போல் வெறும் தண்ணியை தான் நீ குடிச்சிருக்க. கண்ணீர் உள்ள தண்ணியை குடித்தது ஏஞ்சலிக்கா. ஜாக் ஃபஸ்ட்டு ஏஞ்சலிக்காவை குடிக்க சொன்ன கோப்பையில் வெறும் தண்ணி மட்டும்தான் இருந்திருக்கு. எட்வர்ட் டீச் ஏமாந்து போகிறான். எட்வர்ட் டீச்சோட கால்களை தண்ணி சூழ்ந்து கொள்ள வெள்ளை மாதிரி தண்ணி பெருக்கெடுத்து வருது. அது அப்படியே ஒரு சுழல் மாதிரி எட்வர்ட் டீச்சோட உடம்புல இருக்க எல்லா சதையும் பிச்சு எடுக்குது. ரத்தம் தெறிக்குது. அவன் எலும்பு கூடு மட்டும் அப்படியே கீழே விழுகுது. சரி நான் ஃபிலிப்பை பார்க்க திரும்ப அந்த இடத்துக்கு வராங்க. வலிக்குதா ஃபிலிப் அப்படின்னு அவங்க கேட்க உடம்பு மட்டும்தான் சரிண்ணா, மனசளவில் நிம்மதியாக இருக்குது. அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு ஃபிலிப் சொல்கிறான். என்னால் தான் நீ அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்ட, என்னை மன்னிச்சிடுன்னு ஃபிலிப் சொல்ல ஃபிலிப்பை சரிண்ணா கிஸ் பண்ணுறாங்க. அவனை அப்படியே தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போக அவனை ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபிலிப் செரீனாவோட காதல் அந்த கடலுக்குள்ளே போய் சேருது. ஜாக் ஏஞ்சலிக்காவை கூட்டிகிட்டு படகுல போயிட்டு இருக்கான். நீ ரொம்ப மோசமானவன் ஜாக், எங்கள் அப்பாவோட உயிர் ஒன்றால் போயிருச்சுன்னு ஏஞ்சலிக்கா சொல்ல தன்னோட பொண்ணு உயிரை காப்பாற்ற அவர் தியாகம் பண்ணியிருக்காருன்னு ஜாக் சொல்கிறான். ஏஞ்சலிக்காவை ஒரு தீவுக்குள்ளே இறக்கி விட்டுட்டு பசிச்சா சுட்டுக்கிட்டு சாகிறதுக்கு ஒரு புல்லட் மட்டுமே இருக்க துப்பாக்கியை கொடுத்துட்டு ஜாக் போகிறான். ஏஞ்சலிக்கா ஜாக்கு கிட்ட உண்மையை ஒத்துக்கோ ஜாக், நீ இன்னுமே என்னை காதலிக்கிறேன்னு சொல்ல உனக்கு ஒரு தங்கச்சியும் ஒரு நாயும் இருந்தால் நான் அந்த நாயை தான் சூஸ் பண்ணுவேன்னு ஜாக் சொல்கிறான். உன் குழந்தைய வகுத்தில் வளருதுறான்னு ஏஞ்சலிக்கா சொல்ல நமக்குலாம் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலைன்னு ஜாக் சொல்ல நீ அப்போ குடிச்சிருந்தேன்னு ஏஞ்சலிக்கா சொல்கிறாங்க. நடக்கிறது தெரியாத அளவுக்கு நான் குடிக்கிறது இல்லைன்னு ஜாக் சொல்கிறான். ஜாக் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், நான் உன்னை காதலிக்கிறேன். நானும் தான் அப்படின்னு ஜாக் சொல்லிவிட்டு ஏஞ்சலிக்காவை கிஸ் பண்ண போகிறான். இருந்தாலும் நம்பிக்கை இல்லைன்னு ஜாக் போட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறான். பார்போசா குவீன் ஆன்ஸ் ரிவெஞ்ச் கப்பலுக்கு கேப்டன் ஆகிறான். அந்த கத்தி எடுத்து பார்போசா காட்ட கயிறு தானாக நகர்ந்து போய் அந்த பாய்மரங்களை விரிய வைக்குது. அரசரு கீழே நம்பிக்கையாக வேலை பார்த்ததுனால எனக்கு அவர் நிறையா பொற்காசுகளை கொடுத்துருக்காரு. நம்ம இப்போ டாட்டுகான் தீவை நோக்கி கிளம்புறோம்னு பார்போசா சொல்ல மாலுமிங்க எல்லாரும் ஷேர் பண்ணுறாங்க. ஜாக் ஸ்பேரோவும் கிப்ஸும் கடற்கரையில் மீட் பண்ணுறாங்க. நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியா கிப்ஸ் அப்படின்னு ஜாக் கேட்க இதோ பார் அப்படின்னு அந்த பிளாக் பெல் கப்பலை பாட்டிலுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்கல்ல அதை காமிக்கிறாங்க. அது போக குவீன் ஆன்ஸ் ரிவெஞ்ச் கப்பலில் அந்த அலமாரியில் இருந்த எல்லா பாட்டிலையும் கிப்ஸ் ஆட்டையை போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்போ கப்பலை எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு கிப்ஸ் கேட்க நமக்கு ஒரு வில்லு, அம்பு, மணிக்காட்டி, 3 ஆடு, அது போக நம்மளில் ஒருத்தர் ட்ரம்பட் வாசிக்கன்னு ஜாக் சொல்கிறான். ஜாக் உன்கிட்ட வெள்ளி கிண்ணங்கள் இருந்துச்சு, கண்ணீரும் இருந்தது, நீ அந்த தண்ணியை குடித்து நீண்ட நாள் வாழ்ந்திருக்கலாமேன்னு கிப்ஸ் கேட்க நீரூற்று நம்மளை சோதிக்கும் கிப்ஸ், அது மட்டும் இல்லாமல் சாகிற நாள் தெரிஞ்சிட்டா வாழ்கிற காலம் நரகம் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஆயுட்காலம் கம்மின்னு யார் சொன்னது? இளமை நீரூற்றை கண்டுபிடிச்சதே நான் தானே. எனக்குள்ளே இருக்க கடற்கொள்ளை எனக்கு ஓய்வே கிடையாதுன்னு ஜாக் சொல்ல இந்த பயணம் முடிவுக்கு வருது. இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் ஏஞ்சலிக்காவை காமிக்கிறாங்க. ஜாக்கோட பொம்மையை அந்த குவார்டர் மாஸ்டர் தண்ணிக்குள்ளே தூக்கி போடுவான்ல, அந்த பொம்மை கரைக்கு வருது. அதை ஏஞ்சலிக்கா எடுக்கிறாங்க. இன்னும் ஒரு பாகம்தான் இருக்குது. அந்த படத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.